இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்கடா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? டேய் எங்கடா கிளம்பிட்ட? இன்னைக்கு திருச்சிக்கு போகணும்னு சொன்னேன்ல. சாரிடா மறந்துட்டேன். இவங்கிட்டயாவது சொன்னியா இல்லையா? என்ன ஷார்ப்பா வேலை பாக்குறடா நீ. சாரிடா, நானும் பிருந்தாவும் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தோமா, அதுல அப்படியே கொஞ்சம் மறந்துட்டேன். வெளிய? இது எப்ப? அதுவா, அவதான் லஞ்ச் வெளியில சாப்பிடலாம்னு சொன்னா, சோ அதான் ஹோட்டல் போயிட்டு வந்தோம். ஓஹோ, இவ்வளோ ரணகாலத்திலயும் உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குது. எல்லாரும் உன்ன மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்காத. உடனே கிளம்பி வந்துருவியே. இனிமே நான் இப்படியே வெளியே சுத்துறேன்டா. டேய் எங்களையும் கூட்டிட்டு போடா, மறக்காம நாங்களும் வந்துடுறோம். போய் ரெடி ஆயிட்டு வாப்பா. டேய் நான் ரெடியா தான் இருக்கேன், ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு வரேன். டேய் உன்னையும் தாண்டா, கிளம்புடா. எங்க போறோம்னு இன்னும் என்கிட்ட சொல்லல. பிசினஸ் விஷயமா திருச்சிக்கு போறோம், போய் கிளம்பி வரீங்களா? சரி வரேன். இருடா எடுத்துட்டு வந்துடுறேன். வீரா, மாமா, இவனுங்க தனியா போறது எனக்கு எதுவும் சரியா படல. நானும் சேர்ந்து போயிட்டு வரேன். ஓவர் நைட்டு போயிட்டு உடனே திரும்ப போறோம். இவர் எதுக்கு தேவையில்லாம அலையறாரு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லு. சொன்னா கேட்க மாட்டானா? அந்த திருச்சி பாட்டி சரியான வில்லங்க. ஈஸியா எல்லாரும் ஏமாத்திட்டு போயிடுவான். அவர்கிட்ட நான் பேசுறேன். இல்லைன்னு வச்சுக்கேன், ₹1,00,000 பொருள் வாங்கினோம்னா குறைஞ்சது ஒரு 30,000 ரூபாய் அதிகம் வச்சு வித்துருவான். நமக்கு தான் லாபத்துல அடி வாங்கும். அப்பா, நாம எல்லாரும் போயிட்டோம்னா வீட்டுல இவங்க எல்லாரும் தனியா இருப்பாங்களே, அது எப்படிப்பா சரியா வரும்? நாங்க என்ன குழந்தைங்களா மாமா எங்களை கடத்திட்டு போறதுக்கு? நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் உங்க பொண்டாட்டிய பத்திரமா பாத்துக்கிறேன். மாமா ஒண்ணு மறந்துட்டீங்க, அவ உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு அக்கா. இல்ல வீரா, நான் சொல்ல வர்றது. மாமா அதையும் மீறி ஏதாவது பிரச்சனைனா சூர்யா பக்கத்துல தானே இருக்காரு, அவரை நாங்க கூப்பிட்டுக்கிறோம். சரிதான், கூப்பிட்டுக்கலாம். இன்னும் பிரச்சனையே அவனாலதான் வரும், அவனை கூப்பிடுறான். மேடம், அந்த ஆட்டோ ஸ்டாண்டு பிரச்சனை அவங்கள்ட்ட தேவையில்லாம வம்பு பண்ணிட்டு இருக்காது. எது வந்தாலும் சாஃப்டா டீல் பண்ணு. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் போய்க்கிறேன். முதல்ல யாருக்கு கால் பண்ணும்? உனக்கு தான். ஞாபகத்துல இருக்கட்டும். ரெடியா? எல்லாரும் கிளம்பலாமா? சரி, பார்த்து பத்திரமா. பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன். அண்ணிய போயிட்டு வரேன். சரிடா அண்ணி போயிட்டு வரேன். வீரா போயிட்டு வரோம். பாப்கார்ன் சூப்பரா இருக்கு. செட்டப் எல்லாம் ஓகேவா? சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கா? தியேட்டர் செட்டப் வந்துருச்சா? ஏய், என்ன இவ்ளோ ஸ்நாக்ஸ்? ஆமா, அப்பதான் படம் பாக்குற மாதிரி இருக்கும். சரி, என்ன படம் பார்க்கலாம்? கண்ணா படம் பாப்போமா? பாத்தலாம். ஜீ தமிழ்ல இருக்குடி. யோ, அந்த பிள்ளைய கூப்பிடு. ஐயா உள்ளாருமா? 2 ஊருக்கும் பிரச்சனையாயி கலவர ஆற அளவுக்கு உங்க அப்பா என்ன தப்பு பண்ணாருமா? கிரிக்கெட் சார். மா, வரேன்டி, சீக்கிரம் வா. கிரிக்கெட்டா? அம்மா, நம்ம சினிமாக்கு போலாமா? எத்தனை மணிக்கு ஷோ? 9 மணி ஷோ போவோமா? நம்ம என்ன ஒண்ணும் இல்லாதவங்களா? ஏழைங்கதாம்மா இந்த மாதிரி வீட்டுல உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ரொம்ப பணக்காரங்க. தியேட்டருக்கு போயிட்டு ஜாலியா படம் பார்த்துட்டு நைட்டு டின்னர் கூட வெளியவே சாப்பிடலாம். நீ வாமா, நம்ம போலாம். வா போலாம். கண்மணி கால் பண்ணுவான். என்னக்கா மாமா காலிங்க? அமைதியா பாரு. என்ன போன் அட்டன் பண்ணவே மாட்றா? விடக்கூடாது, எடுக்கிற வரைக்கும் பண்ணுவேன்.
கண்மணி, நீ எத்தனை தடவை இந்த மாதிரி போனை கட் பண்ணாலும் மாமா கால் பண்ணிட்டே தான் இருப்பாரு. போன் எடுத்து பேசு. கன்சீவா இருக்க, மாமா கண்டிப்பா உன் மேல அக்கறைப்படுவார்ல. ம். கண்மணி, எப்படி இருக்க? சாப்பிட்டியா? ம். நாங்க இப்போ திண்டிவனம் பக்கம் போயிட்டு இருக்கோம். வேலையை முடிச்சிட்டு விடிய கால கிளம்பிடுவோம். ம். என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்ல. அப்போ நான் வைக்கட்டுமா? ம். அக்கா, படத்தை பாஸ் பண்ணி வை, வந்துடுறேன். 2 minutes. 2 நிமிஷத்துல வந்துருவல. வந்துருவேன்க்கா. ஹலோ, பாஸ் பண்றே. எங்க இருக்கீங்க? கரெக்டா இப்போ நாங்க விழுப்புரம் தாண்டி போயிட்டு இருக்கோம். சாப்பிட்டியா பிருந்தா? நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? ஏய் பிருந்தா, சீக்கிரம் வாடி. இல்ல நான் ப்ளே பண்ணி பாப்பேன். அக்கா இருக்கா, வரேன். 2 minutes. ரெண்டு நிமிஷம் எவ்வளவு நேரம் ஆகுது? பிருந்தா, பிருந்தா, அக்கா 2 minutesக்கா. பிருந்தா. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பாய். சரி சரி. எல்லாரையும் பார்த்துக்கோ, சேஃபா இருங்க. ஓகேப்பா? ஒரு கால் கூட பண்ண மாட்டேங்கிறான். மாறன் மட்டும் கால் பண்ணாம இருக்கட்டும். சத்தம். அண்ணிய பத்தி நீ என்ன நினைக்கிற? கண்மணி ரொம்ப பொறுப்பான பொண்ணுடா. அவ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே கம்ப்ளீட் ஆச்சு. எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை வருத்தம்லாம் இருந்தாலும் அன்பு மட்டும் எப்பவும் குறையாது. ஆமா, நீ பிருந்தாவை பத்தி என்ன நினைக்கிற? பிருந்தாவா? பிருந்தா ரொம்ப இன்னசென்ட்ரா. அவளோட அந்த சின்ன பிள்ளைத்தனம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ என்ன ரொம்ப கேர் எடுத்துக்கிறா. எனக்கு அடிக்கடி அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பா. சண்டை போடுவா, ஆனா 10 நிமிஷத்துக்கு மேல அந்த சண்டை நிக்கவே நிக்காது. என்கிட்ட பேசாம அவளாலையும் இருக்க முடியாது, அவகிட்ட பேசாம என்னாலையும் இருக்க முடியாது. என் லைஃபோட ஒரு பெஸ்ட் பார்ட்டுடா அவ.